Hello students, welcome to my channel. 12th mark chapter 2 exercise 2.8 sum. Prove that the value of root minus 1 whole power 4 are the இது வந்து இதோட ரூட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த ரூட் ஆகுதுன்றதை நம்ம சொல்லுவோம். ஸோ கொடுத்துருக்க வேல்யூ z equal to minus 1 power root 4ங்கிறத வந்து whole power 4ஆக மாற்றிக்கலாம். ஸோ equal to minus 1 whole power 1 by 4. ஓகேவா? இப்போ இசட்டோட வேல்யூ ஒன்றுன்னு எங்கே வரும்னா பையில் வரும். ஸோ காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை ஹோல் பவர் 1/4. சரிங்களா? இப்போது இதில் ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்போம் இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட் சேர்த்துக்கலாம். ஸோ ஈக்குவல் டு காஸ் 2k பை ப்ளஸ் பை, இந்த 4 வந்து கீழே டிவைடடில் வந்துடும். ஸோ ப்ளஸ் ஐ சைன் 2k பை ப்ளஸ் பை டிவைடட் பை 4. இப்போது இதுக்கு நமக்கு கேக்கு தான் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு 3 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கே ஈக்குவல் டு 0 1 2 3 அண்ட் ஸோ ஒன். ஆனால் நமக்கு ஒரு 4 வேல்யூஸ் போதும். ஸோ கேவோட வேல்யூஸ் 0னா இசட் ஈக்குவல் டு காஸ், இங்கே 0 ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே 0. ஸோ π/4 காஸ் π/4 ப்ளஸ் ஐ சைன் π/4. ஓகேவா? இப்போது காஸ் π/4 வந்து என்ன வேல்யூஸ் வரும், அதே மாதிரி டீட்டாவில் உள்ள வேல்யூவாக நம்ம எழுதணும். ஸோ காஸ் π/4ஓட வேல்யூ 1/√2 ப்ளஸ் ஐ சைன் π/4ஓட வேல்யூவும் 1/√2. சரிங்களா? அடுத்தது கே ஈக்குவல் டு 1. ஸோ இசட் ஈக்குவல் டு காசில் இங்கே 1 போட்டோம்னா 2π ப்ளஸ் பை 3π. ஸோ காஸ் 3π cos 3π/4 plus I sin 3π/4. இப்போ அதே மாதிரி 3π/4 வந்து எந்த இடத்துல காஸ் தீட்டாவில் வரும்னா -1/√2ல் வரும் ப்ளஸ் I 1/√2. அதேமாரி 2ன்னு போட்டோம்னா காசில் இங்கே 2 பண்ணோம்னா 2 2s are 4 + 1 5. ஸோ 5π/4 ப்ளஸ் ஐ சைன் 5π/4. இப்போ π/4 எங்கே வரும், அப்போ எங்கே வரும்னா 1/√2ல் வரும். அது காஸ் வேல்யூவாக இருக்கிறதுனால -1/√2. அதே மாதிரி சைனுக்குமே வந்து மைனஸில் தான் வரும். ஸோ -i 1/√2. ஓகேவா? அடுத்தது கே ஈக்குவல் டு 3 வேல்யூ போடலாம். ஸோ இசட் ஈக்குவல் டு காஸ் 3 போட்டோம்னா 6 + 1 7π/4 ப்ளஸ் ஐ சைன் 7π/4. இது ஈஸியாக இருக்கும். 1/√2 தான் காமன், ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும் ஆல்டர்னேட்டில் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ காஸ் 7π/4ஓட வேல்யூ 1/√2, சைனுக்கு வந்து -i 1/√2. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 1/√2 எல்லாத்துலேயுமே இருக்குது. அதேமாதிரி ஐக்கு அப்புறமும் 1/√2 எல்லாத்துலேயுமே இருக்குது. அதே மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்டர்னேட் சைனாக இருக்குது. ஸோ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ ஆஃப்னு ரெண்டுத்துக்குமே வரும். ஸோ ரெண்டுத்துக்கு ப்ளஸ்ஸு, ரெண்டுத்துக்கு மைனஸ், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்துருக்க கொஷின்லேயுமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் 1/√2 ப்ளஸ் ஆர் மைனஸ், இது அப்படியே காமனாக வெளியில் எடுத்துடுறோம். ஸோ 1/√2 அப்படியே வெளியில் எடுத்துட்டோம். ஸோ எல்லாத்துலேயுமே 1 தான் வரும். ப்ளஸ் ஆர் மைனஸு ப்ளஸில் ரியல் நம்பர்ஸ்க்கு மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உள்ளார 1/√2 அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். தேங்க்யூ.